இரட்சகரும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 73வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இதில் சொல்லப்பட இருக்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் சுத்த இருதயத்தோடு வாழும்போது தேவன் நமக்கு நல்லவராக இருந்து நன்மை செய்கிறார். ஆனால் நம்மிடத்தில் சுத்த இருதயம் இல்லாது இருக்குமானால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் எழுதுகிறார். அவர் சுத்த இருதயம் உள்ளவராய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் வந்தது. ஆகவே அவர் சொல்லுகிறார், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. அடுத்ததாக, என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கஷ்டம், ஒரு வேதனை அவருக்கு வருகிறது. ஆனாலும் அது ரொம்ப வேதனை அனுபவித்தாலும் கூட கடைசியிலே ஆண்டவர் அவரை காப்பாற்றுகிறார். தப்பிற்று என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது நாம் நினைப்போம், நான் எப்பொழுதும் சபைக்கு சென்று ஜெபிக்கிறேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேனே, பின் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அப்படியே ஆசாப் என்கிற சங்கீதக்காரனும் இதை குறித்து அவர் பின்பாக எழுதுகிறார். அதில் அடுத்த வசனத்திலிருந்து வாசிப்போமானால், துன்மார்க்கரை குறித்து சில வசனங்களை அவர் எழுதுகிறார். அதாவது, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுக்கு கஷ்டங்களே இல்லை, அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், அவருடைய பலன் உறுதியாய் இருக்கிறது, அவர்களுக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வசனத்துல எழுதுகிறார். அப்படியே அவர்கள் இருதயத்துல விரும்புகிற காரியம் கூட அவர்கள் விரும்புகிறதை விட அதிகமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் அவர் பார்க்கும்போது கடைசியிலே 13வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று சொல்லி இதிலே பார்க்கிறோம். அவர் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கைகளை தினமும் சுத்திகரிக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே அவர் சிற்றின்பங்களை எதையும் அனுபவிக்காதபடி, ஆண்டவருக்கு விரோதமான எந்த கிரியைகளை அவர் நடப்பிக்காதபடி, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமானவைகளை செய்து அவர் இருதயத்தை சுத்திகரிக்கிறார். அவருடைய கைகளிலே எந்த கரைகளும் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கழுவுகிறார். ஆகவே சொல்லுகிறார், விருதாவாகவே, நான் விருதாவாகவே இதை செய்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கலாய்க்கிறார். ஏனென்றால் துன்மார்க்கர் அவர்கள் மனம் போன இஷ்டப்படி வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கிறது. ஆனால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த துன்பங்கள், உபத்திரவங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி இவர் அங்கலாய்க்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக 15வது வசனத்திலே சொல்லுகிறார், இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் அப்படின்னு சொல்லி இதில் எழுதி இருக்கிறார். ஏனென்றால் அவர் விருதாவாக இருதயத்தை சுத்தம் பண்ணவில்லை, விருதாவாக கைகளை கழுவவில்லை. அதிலெல்லாம் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து ஆசாப் சங்கீதக்காரன் யோசித்து பார்க்கிறார். இது என்ன இப்படி நடைபெறுகிறது, இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர் ஆராய்ந்து யோசித்து பார்க்கும் பொழுதுதான் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதுகிறார். அவர் ஒவ்வொரு காரியமாய் ஆராய்ந்து பார்க்கிறார். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை அப்படியே அவர் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது முடிவிலே அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான, ஒரு ஆபத்தான, ஒரு நிச்சயம் இல்லாத, ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை அவர்களை விழுந்து விடுகிறார்கள். ஆகவே சொல்லுகிறார், நிச்சயமாகவே அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. துன்மார்க்கமாய் வாழும் போது நிச்சயமாகவே அவர்களுக்கு ஒரு அழிவு காத்திருக்கிறது. அவர்கள் சறுக்கலான இடங்களிலே நிற்கும் போது அவர்கள் முதலிலே சறுக்கலான இடங்கள் அவர்களுக்கு காணப்படாது, ஆனாலும் அவர்களுடைய முடிவு சறுக்கலாய் காணப்படுகிறது. அந்த முடிவு நேரத்தில் அவர்கள் சறுக்கி விழும்போது அவர்களை தூக்குவதற்கு யாருமே கிடையாது, அவர்களை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது. ஏனென்றால் தேவன் சுத்த இருதயம் உள்ளவர்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார்.
இருக்கிறார். சுத்த இருதயம் இல்லாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை அவர் காப்பாற்றுகிற தேவன் இல்லை. அவர்கள் முடிவிலே விழுந்து போவார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதபடி அழிந்து போன சூழ்நிலையாக காணப்படுகிறது. இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால் இவர் எப்படி சுத்த இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால் அதே அதிகாரத்துல 23வது வசனத்திலே படிக்கிறோம், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதி இருக்கிறது. நமக்கு வருகிற கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் கூட நம்முடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் தாங்குகிறார். நமக்கு ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கைவிடவில்லை. அவர் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லி படிக்கிறோம். அப்படியானால் அவர் நம்முடைய வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா பாரங்களையும், நம்முடைய எல்லா வேதனைகளையும், நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அவர் நமக்கு தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் வாழ்வோம். ஆகவே துன்மார்க்கரை நாம் நோக்கி பார்க்க வேண்டாம். அவர்களுக்கு முடிவு அழிவு என்று சொல்லி வேதம் தெளிவாய் காணப்படுகிறது. நாமும் கூட சுத்த இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி வாழுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு தீமைக்கும் ஒப்பு கொடுக்காதபடி அவர் நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்கி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தும் கூட பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். இது எல்லாவற்றிலும் என்று நாம் கவலைப்படாதபடி ஆண்டவர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது முடிவிலே ஒரு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு, வேதனைக்கு, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திலே நாம் சேர்வோம், அவருக்காக வாழ்வோம். இந்த பூமியிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாக சுத்த இருதயம் உள்ளவர்களாக வாழ்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அவருக்காக எழுப்பி பிரகாசிப்போம். இந்த வார்த்தையின்படியே நாம் வாழ்வோம். இப்பொழுது நாம் செபிப்போமா? நல்ல தேவனே, மை துதிக்கிற அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. மட்டுமாய் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி பார்த்தோம் அப்பா. அப்படியே கதாவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறேன். கைகளை எல்லாவற்றையும் கழுவும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாய் செபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஆனால் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருகிறது என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கதாவே நீர் அவர்களுடைய வலதுகையை பிடித்து தாங்கும்படியாய் செபிக்கிறேன் கதாவே. அவர்கள் மற்ற ஜனங்களையோ துன்மார்க்கரையோ நோக்கி பார்க்காதபடி இரவும் பகலும் உண்மையே நோக்கி பார்த்து செபித்து அவர்கள் செய்கின்ற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஜெயம் பெற்று அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தர். இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். அவர்களை வலதுகையை பிடித்து தாங்கும்படியாய் செபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் பிதாவாகிய தேவனுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்கி எல்லா தீமைக்கும் விலக்கி அவருடைய பட்சத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.